15 வருடங்களுக்கு மேலதிகமாக நட்டத்தில் இயங்குவதாக கூறப்பட்டிருந்த இலங்கை விமான நிறுவனத்தினுடைய பாரிய ஊழல் மோசடி பட்டியல் ஒன்று வெளியாக இருக்குது. உண்மைக்குமே இதுவரை காலமும் இல்லாதது போல ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகனுடைய கையுக்கு அதிகாரங்கள் போன பிறகு இதற்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அவர்கள் சார்ந்த முக்கிய புள்ளிகள் என்று சொல்லி இவர்கள் எல்லாருமே செய்திருக்கக்கூடிய ஊழல் பட்டியல்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக வெளிவந்து கொண்டிருக்குது. அதன் அடிப்படையில் 2009 இருந்து 2023 மட்டும் இலங்கை விமான நிறுவனத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாரிய ஊழல் மோசடி பட்டியல் ஒன்று அம்பலமாகி இருக்குது. பலர் சிக்கி இருக்கிறார்கள், எத்தனையோ மில்லியன் ரூபாய்கள் ஏமாற்றப்பட்டிருக்குது என்று சொல்லி பாரிய தகவல்கள் எல்லாம் வெளியாக இருக்குது. அவை என்ன என்றதை பற்றி தான் இந்த காணொலியில் விளக்கமாக சொல்ல போறேன். அதுக்கு முதல் இப்பதான் நீங்க எங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு நன்றி கொள்ளுங்க. அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்கள் பார்க்கக்கூடியது போல இருக்கும். உண்மையிலேயே 2009 இருந்து 2023 மட்டும் இலங்கை விமான நிறுவனத்துக்கு எத்தனை மில்லியன் ரூபாய்கள் நட்டம் ஏற்பட்டிருக்குது என்று சொன்னா 2009ஆம் ஆண்டு 9,996 மில்லியன் ரூபாய்கள், 2010 6,034 மில்லியன் ரூபாய்கள், 2011 202 மில்லியன் ரூபாய்கள், 2012 17,708 மில்லியன் ரூபாய்கள், 2013 26,857 மில்லியன் ரூபாய்கள், 2014 31,365 மில்லியன் ரூபாய்கள், 2015 16,329 மில்லியன் ரூபாய்கள், 2016 12,083 மில்லியன் ரூபாய்கள், 2017 28,333 மில்லியன் ரூபாய்கள், 2018 18,585 மில்லியன் ரூபாய்கள், 2019 41,700 மில்லியன் ரூபாய்கள், 2020 44,139 மில்லியன் ரூபாய்கள், 2021 49,704 மில்லியன் ரூபாய்கள், 2022 1,63,583 மில்லியன் ரூபாய்கள், 2023 71,306 மில்லியன் ரூபாய்கள். ஆக இத்தனை மில்லியன் ரூபாய்கள் கடந்த 15 வருடத்தில் இலங்கை விமான நிறுவனத்தால் நட்டம் ஏற்பட்டிருக்குது. இந்த தகவல்கள் எல்லாமே இலங்கை விமான நிறுவனத்தினுடைய ஆண்டுதோறும் வெளியாகிற வருடாந்த அறிக்கையின் பிரகாரம் பெறப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள். ஆக இது சார்ந்து என்ன விதமான மோசடி இடம்பெற்றிருக்குது என்று சொன்னா 2008 கால பகுதிகளில் இலங்கை விமான நிறுவனம் இலங்கை அரசாங்கத்துக்கு மீள பெறப்பட்டதனுடைய அடிப்படையில் 2009 இலங்கையினுடைய அதி உயர் தலைவராக இருக்கக்கூடிய ஒரு நபர், அந்த நபரினுடைய ஒரு நெருங்கின உறவினருக்கு இந்த விமான நிறுவனத்தினுடைய முக்கிய பதவி வழங்கப்படுகிறது. அந்த பதவியில் இருந்து கொண்டு 2015 மட்டும் பாரிய ஊழல் மோசடிகள் அந்த நபர் செஞ்சிருக்கிறார். 2015 நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சி பொறுப்பு ஏற்கும் போது இந்த விமான நிறுவனம் ஏன் நட்டம் அடையுது என்று சொல்லி விசாரிக்குமாறு ஒரு குழுவை நியமிக்கிறார்கள். அந்த குழுவும் ஒரு தீவிரமான விசாரணையில் ஈடுபடுது. இந்த விசாரணையின் பிரகாரம் அவர்கள் ஒரு ஜனாதிபதி அறிக்கையை சமர்ப்பிக்கிறார்கள். அந்த அறிக்கையில் என்னென்ன விடயங்கள் வெளியாக இருக்குது என்று சொன்னா 2009ஆம் ஆண்டு இந்த விமான நிறுவனத்தில் முக்கிய பொறுப்பாளராக பதவியேற்றிருக்கக்கூடிய குறிப்பிட்ட நபர் பல ஊழல் வழக்குகளில் சிக்கியிருக்கிறார். எப்படி என்று சொன்னா 2012 2013 கால பகுதிகளில் இலங்கை விமான நிறுவனத்தில் இருந்த 13 விமானங்கள் அகற்றி போட்டு பிரான்ஸ்ல இருந்து 14 ஏஆர் பஸ்களை கொள்வனவு செய்யறதுக்கான ஒரு உடன்படிக்கை இலங்கை அரசாங்கத்துக்கும் பிரான்ஸ் அரசாங்கத்துக்கும் கைச்சாத்திடப்பட்டிருக்குது. இதன் பிரகாரம் 6 A330 என்கிற விமானங்களும் 4 A350 என்கிற விமானங்களும் தான் வாங்கப்பட்டதாக இருந்தது. ஆனா இதற்கு பின்னணியில பாரிய ஒரு கொடுக்கல் வாங்கல்கள் நடைபெற்றிருக்குது. எப்படி என்று சொன்னா பிரித்தானியாவினுடைய பாரதூர ஊழல்களை விசாரிக்கிற அமைப்பு நடத்திய ஒரு விசாரணையினுடைய அடிப்படையில் இலங்கை விமான நிறுவனத்தினுடைய உயர் அதிகாரி ஒருவர் 14.4 மில்லியன் அமெரிக்க டாலர்களை லஞ்சமாக பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி குற்றம் சாட்டப்படுது. இதன் அடிப்படையில் 2 மில்லியன் அமெரிக்க டாலர்களை அவர் முதற்கட்டமாக பெற்றுக்கொண்டார் என்றது உறுதி செய்யப்படுது. இது சார்ந்து இலங்கையில் நடைபெற்ற விசாரணையின் அடிப்படையில் ஒரு சிலர் கைது செய்யப்படுகிறார்கள், ஒரு சிலர் விளக்கமறியல்கள் வைக்கப்படுகிறார்கள், காலப்போக்கில் அவர்கள் பணியெடுக்கப்படுகிறார்கள். இப்படியான விடயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கதான் இந்த அதிகாரி சார்ந்து மேலும் பல முக்கிய விடயங்கள் வெளியாக இருக்கு. எப்படி என்று சொன்னா 2011 ஜூலை 27ஆம் தேதியில இருந்து நவம்பர் மாதம் 22ஆம் தேதி மட்டும் இலங்கை சிவில் விமான சேவைகள் அமைச்சின் கீழ் இருக்கக்கூடிய வாகனங்களுக்கு இலங்கை விமான நிறுவனத்தில் இருந்து எரிபொருட்கள் வழங்கப்பட்டிருக்குது. உண்மையிலேயே இது ஒரு பாரிய மோசடியாக மேற்கோள் காட்டப்பட்டிருக்குது என்று சொன்னா இதன் மூலம் பல மில்லியன் ரூபாய்கள் இலங்கை எரிபொருள் திணைக்களத்திற்கு நட்டமடைஞ்சிருக்கு என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஆக இதே போல 2013 மற்றும் 14 கால பகுதிகளில் இந்த முக்கிய பொறுப்பில் இருந்திருக்கக்கூடிய நபர் உறவுமுறை மகன் ஒருவர் இலங்கை ரக்பி
போட்டியினுடைய தலைவராக இருந்தவர். உங்கள் எல்லாருக்குமே அது யாருன்னு சொல்லி தெரியும். அவர் விளையாடி இருக்கக்கூடிய இந்த ரக்பி போட்டிக்கு இலங்கை விமான நிறுவனத்தினுடைய காசுல இருந்து உணவு பரிமாற்றங்கள் இடம்பெற்றிருக்குது. இதே போல 2014 காலப்பகுதிகளில் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரங்கள் மும்முரமாக இருந்தபோது அங்க சேர்ற கூட்டங்களுக்கு இந்த நிறுவனத்தினுடைய காசுல இருந்து உணவுகள் வழங்கப்பட்டிருக்குது. அது மட்டுமல்லாம 2014ஆம் ஆண்டு மலேசியாவுடைய கோலாலம்பூர்ல இருந்து இலங்கையினுடைய கட்டுநாயக்கா விமான நிறுவனத்துக்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஒரு விமானம் இவருடைய அழுத்தத்தின் பிரகாரம் பயணப்பாதை மாற்றப்பட்டிருக்கு. அதாவது பயணத்தினுடைய முடிவிடம் மாற்றப்பட்டிருக்கு. ஆக இப்படியான ஊழல்கள் எல்லாம் இவற்றை பேரில் பதிவு செய்யப்படுது. ஸோ இது சார்ந்து ஊழல் செஞ்சது, ஊழலுக்காக சதி திட்டம் தீட்டினது, முறைகேடான பயன்பாடு என்று சொல்லி இந்த பிரிவுகளின் கீழே வழக்கு தொடுக்குமாறு ஜனாதிபதிக்கு பரிந்துரை செய்யப்படுது. ஆனா அப்ப வந்திருக்கக்கூடிய நல்லாட்சி அரசாங்கம் இது சார்ந்து என்ன செய்தது என்று சொல்லி தெரியாது. அவர்கள் நாங்கள் இதை கண்டுபிடிக்கிறோம் என்று சொல்லி ஒரு குழுவை நியமித்து அந்த குழு வேலையிலே ஈடுபட்டு அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்குது. அந்த அறிக்கை மூலம் இப்படியான விடயங்கள் எல்லாம் வெளியில வந்திருக்குது. ஆனா இது சார்ந்து நல்லாட்சி அரசாங்கம் எதுவுமே செய்யல. இதற்கு மாற்றீடாக இன்னும் ஒரு நடவடிக்கை நடைபெற்றிருக்குது. எப்படி என்று சொன்னா, நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சி பீடம் ஏறின பிறகு அதி உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒருவனுடைய நண்பருக்கு தான் இந்த விமான நிறுவனத்தினுடைய முக்கிய பதவி கிடைக்குது. அது மட்டுமல்லாம அவருடைய ஆலோசகருடைய சகோதரருக்கு தான் அதி உயர் பதவியான பிரதம நிறைவேற்று அதிகார பதவி கிடைக்குது. ஆக இந்த நண்பர்களின் கூட்டும் நல்லாட்சி அரசாங்கத்தில் பல பில்லியன் ரூபாய்கள் நட்டமடைகிறதுக்கு காரணமாக இருந்திருக்குது. ஆக ஒன்றன் பின் ஒன்றாக வந்திருக்கிறவர்கள் எல்லாமே செய்திருக்கக்கூடிய பிழைகளையே திருப்ப செஞ்சிருக்கிறார்கள். இப்ப வெளியாகக்கூடிய அறிக்கைகள் எல்லாமே அதைத்தான் சொல்லுது. நாங்கள் எந்த அரசாங்கத்தை பிழை சொல்றது என்று சொல்லி தெரியாம சகலரையுமே குற்றம் சாட்டப்பட வேண்டிய விடயம்தான் இந்த விமான நிறுவன மோசடி. ஆக இந்த விமான நிறுவன ஊழல் என்றது வெறுமனவே அதோட முடிகிற ஒரு விடயம் கிடையாது. இது விமான நிறுவனத்தில் இருந்து அது சார்ந்திருக்கக்கூடிய பெட்ரோலியத்தை பாதிக்கும். அந்த பெட்ரோலியத்தை பாதிச்சா கடன் சுமை அதிகரிக்கும். கடனை சரி செய்யறதுக்கு இலங்கை அரசாங்கத்தினுடைய திரைசேரி தான் பயன்படுத்தப்படும். திரைசேரி என்றது முழுக்க முழுக்க இலங்கை மக்களினுடைய வரிப்பணத்தால் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு இடம். ஆக அங்க இருந்து காசுகள் எடுக்கப்படும் போது இலங்கை மக்கள் மேல மீளவும் வரிச்சுமை அதிகமாக செலுத்தப்படும். ஸோ இது சாதாரண ஒரு மனிதன் வாழ்கிறத பாதிக்கும். இப்படியான நிலைமைகளால தான் இலங்கை அரசாங்கமும் இலங்கை நாடும் பாரிய ஒரு நெருக்கடி காலானது. மக்கள் எல்லாருமே ஒரு மிகவும் நெருக்கடியான நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். சோ இது சார்ந்து என்ன நடவடிக்கைகளை ஜனாதிபதி அனுரகுமாரவினுடைய அரசாங்கம் எடுக்க போகுது என்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த ஊழல்களுக்கு எதிராக அவர்கள் என்ன சட்ட நடவடிக்கைகள் எடுக்க போறார்கள். அது மட்டுமல்லாம இப்ப இருக்கக்கூடியவர்கள் வழங்கக்கூடிய அதிகாரங்களுடைய அடிப்படையில் மிக நல்ல வினைத்திறனோட பணியாற்றக்கூடிய மக்களை பதிவு செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். சோ அதன் அடிப்படையில் இந்த துறை சார்ந்து இவர்கள் யாரை நியமிக்க போறார்கள், எப்படியான நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட போகுது, அல்லது இதற்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் கொண்டு வந்தது போல ஒரு கட்டத்தில் நாங்கள் இதை தனியார் மயப்படுத்தி விடுவோம் என்று சொல்ற முடிவை இவர்களும் எடுப்பார்களா என்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இது சார்ந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான தகவலோட அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி.